நருட்டோ அண்ட் ஒபிட்டோடி ஸ்டோரி ரைட்டிங் எப்படி இருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரோட கேரக்டருக்குமே பெரிய டிஃபரன்ஸே இருந்திருக்காது. என்னதான் ஒபிட்டோ நருட்டோ அளவுக்கு சின்ன வயசுல கஷ்டப்படுறதுனாலும் நருட்டோடைய மேஜர் வலியையும் கஷ்டத்தையும் ஈவன் லூசர் என்ற பட்டத்தையும் வாங்கியிருப்பான் சின்ன வயசுல. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே நம்மளை பார்த்து சிரிச்சவங்க வெறுத்தவங்க நம்மளை மதிக்கணுன்றதுக்காக ஒக்கைக ஆகணும்னு முடிவு எடுத்திருப்பாங்க. அண்ட் சின்ன வயசுல சொல்லவே தேவையில்ல, ரெண்டு பேருக்குமே நல்ல மனசுதான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் எப்படி ப்ரோ ஒபிட்டோ மட்டும் கெட்டவனா மாறினான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் காரணம் ஒபிட்டோ பிறந்த உச்சிகா கிளான் தான். அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் யாருன்னா அது மதரா உச்சிகா தான். இதுக்குன்னு ஒபிட்டோக்கு மூளை இல்லையா ப்ரோ, அவன் ஏன் ப்ரோ மதரா சொல்றதெல்லாம் கேட்கறான்னு சொல்லாதீங்க. உச்சிகா கிளான் மெம்பர்ஸ்ல இருக்கிற எல்லாருமே மென்டலி அண்ட் எமோஷனலி வீக்கானவங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்து மேல சின்னதா ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே அது தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க கண்ணு முன்னாடி அவங்க உயிரா நேசிச்சதுன்னா ஒன்று இழக்கும் போதுதான் எம்எஸ்ஏ ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் கோவம் எமோஷனல் சீக்கிரமா உடஞ்சு போற தன்மையெல்லாம் இவங்க கிளான் மெம்பர்ஸ்க்கு இருக்கிறதாலேயே இவங்க ஒரு கோலுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. அந்த கோலுக்காக இவங்க தப்பே பண்ணாலும் அது சரின்னு தான் தோணும். இப்படிதான் இந்திராவும் மதுராவும் ஒபிட்டோவும் ஹிட்டாச்சியும் சேஞ்ச் ஆயிருப்பாங்க. அப்ப ஏன் ப்ரோ நருட்டோ மட்டும் கெட்டவனா மாறலாம்னீங்கன்னா, ஒபிட்டோ ரின்னை இழந்தது போல நருட்டோ சாக்குரா ஒன்னும் இழக்கல. அது மட்டும் இல்லாம ஒபிட்டோ ட்ரைன் பண்ணது மதரா. லைக் இந்த பக்கம் வந்தீங்கன்னா நருட்டோ ட்ரெயின் பண்ணது ஜிராயா, கக்காசி இவங்களை போல அநியாயத்துக்கு நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட் நருட்டோ சீரிஸோடைய ப்ரொட்டாகனிஸ்ட், அதனால அவனுக்கு தேவைப்படுற நேரத்துல எல்லாமே கிடைச்சிருக்கும். லைக் சாக்குரா போனா ஹினாட்டான்றது போல. பட் இங்க ஒபிட்டோ பக்கம் வந்தீங்கன்னா அவனுக்கு கடைசி வரை மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும்தான். அப்போ கக்காசி, மினாட்டோ, ஜிராயா இவங்களெல்லாம் என்னத்த ப்ரோ சொல்லுவீங்க கேட்டீங்கன்னா, ஒபிட்டோவால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. பட் கக்காசி வந்து இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிருப்பாரு. ஃபைனலி என்னதான் ஒபிட்டோ சைக்கோபேத்தா மாறி இருந்தாலும் தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து காகி ஆர்க்ல ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம என்னதான் ஒபிட்டோ சைக்கோபேத்தாவே இருந்தாலும் இப்போ ஒன் சைட் லவ் பண்ற பசங்க மத்தியில ரோல் மாடலாவே இருந்துட்டு வரான். இவனுடைய லவ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இவனுடைய காதல் கதையை மட்டும் பார்த்துட்டு வேர்ல்டு கிரேட்டஸ்ட் லவர்னு பட்டம் கொடுத்திருப்பாங்க. மற்றதை பார்த்தது அப்படி இல்லைன்னு சொன்னா அது யாராலையும் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சரி, வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ்.